ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, சன் டிவி 2024-25 Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ₹5 பெர் ஷேர் 20 ஆகஸ்ட் டியூ டேட்டாக இருக்குது. சன் டிவியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர், கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் இருக்குது. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. மிட் வேல்யூஷன் தான். டெக்னிக்கலாக மாடரேட்லி புல்லிஷில் தான் மொமெண்டம் இருக்குது. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக 871 சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் 814 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க ட்ரெண்ட் லைனோட பி ஜோனை பொறுத்த வரைக்கும் செல் ஜோனில் தான் இருக்கிறாங்க. நம்ம ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு எடுக்கிறாங்க. கடன் இல்லாத கம்பெனி. பி அண்ட் பிபியோட பொறுத்த வரைக்கும் இது சப்சிக்வெண்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. அனாலிசிஸ்ட் என்ன கன்சென்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 14 அனாலிசிஸ்ட் சொல்லியிருக்காங்க. 6 பேர் பை சொல்லியிருக்காங்க, 4 பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க, 4 பேர் செல் சொல்லியிருக்காங்க. குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024 ஜூன் 2023 நம்ம கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 5.4% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூவும் 0.7% குறைஞ்சிருக்கு. ஆனால் Q2Q நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபாய்க்கு 400 கோடி எக்ஸாக்டாக இல்லாமல் ஒரு 400 கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு 140 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால ஏபிஎஸ் ஒரு 4 பாயிண்ட் கூடி 14.2 அப்படிங்கிற லெவலில் இருக்கு. எம்எஃப் 1.77% ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 0.98% ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளதுக்கி போட்டுட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்கும்போது 2 குவார்ட்டருக்கும் சைமல்டேனியஸாக பார்க்கும்போது தான் கொஞ்சம் இந்த ப்ரைஸ் 707 இவன் திரும்புவானா மாட்டானா அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகும். இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 665 767 ஒரு லெவல். அதுக்கு அடுத்த லெவல் 767 உடைக்கும் போது பார்த்தோம்னா 877 983 வரைக்கும் நமக்கு அடுத்த லெவல் 2 லெவல் இருக்குது. இந்த 2 லெவலுக்குள்ளே இவன் எங்கெல்லாம் ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா 658 730. சப்போஸ் 658 கீழே உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 551 612 வரைக்கும், அதாவது 612 551 வரைக்குமான ஒரு ₹50 கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இது போதுமா அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ப்ரைஸை கன்ஃபார்ம் பண்ண அட்லீஸ்ட் 730 இல்லாட்டி 707 ரிவர்ஸ் ஆனான்னாக்க அடுத்த ஸ்டெப் ஃபார்வர்டு எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் இபிஎஸோட டிடிஎம் குவார்டர்லி டிடிஎம் பார்த்தோம்னா 12. அப்போ நம்ம இங்கே 12ன்னு போட்டுட்டு இதை பூரா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோமே. இதை பூரா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னாக்க நமக்கு தெரிஞ்சு போயிடும். பார்த்தோம்னா 709 அப்போ 707 இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த இடத்துல சப்போர்ட் நிறைய எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. சப்போஸ் 707 உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 482 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அதுக்கு நடுவில் நமக்கு நிறைய ப்ரைஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி 600 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை பார்த்துட்டு அதெல்லாம் உடச்சா தான் கீழே வரும். ஸோ இப்போ இவன் 707 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எடுத்தாருன்னா 750 815 865 இந்த ரேஞ்சு. 865 உடச்சி போகும்போது 916 924 1147 வரைக்கும் 924 உடச்சா 1035 அப்படியே 70 ரூபாயை குட்டிக்க வேண்டியது. 1045 1147க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கிறோம். இப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் போடுவோம். சார்ட்டில் பார்த்தோம்னா மிட் பாயிண்ட் 792. அவங்க கரெக்டாக இந்த இடத்துல கிட்டத்தட்ட சப்போர்ட் எடுத்து மேலே ஏறுறான். மேலே ஏறும்போது 822 உடச்சான்னாக்க 865 877க்கான வாய்ப்புகள் இருக்குது. அனாலிசிஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 871 சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்திருக்கிறது 65 77 அந்த ரேஞ்சில் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இவன் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு திருப்பி கீழே இறங்கினான்னா 707 730 இந்த ரேஞ்சுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல அவன் மேக்ஸிமம் சப்போர்ட் எடுக்கணும்னு 2 குவார்ட்டருக்கும் அந்த ப்ரைஸ் காமனாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல மேக்ஸிமம் சப்போர்ட் எடுப்பான். அப்படியே மீறி உடச்சி கீழே இறங்கினான்னா 658 to 677 அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸாகவும், 692 612க்கு இன்னொரு ப்ரைஸாகவும் இன்னொரு லெவலாகவும் இருக்குது. சப்போஸ் இவன் குவார்ட்டர்லி ரிசல்ட் இபிஎஸ்லாம் சூப்பராக எடுத்துட்டான்னு வச்சுக்கோமே, நல்லா எடுத்துட்டான், நம்ம டிடிஎம்லாம் பீட் பண்ணி போகுது அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 877 to 888 உடைக்கும் போது 916 to 924, அப்புறம் 976 989, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 1040 அங்கிட்ட 1140. அது நம்ம இந்த இடத்துல நான் மார்க் பண்ணலை. அடுத்த குவார்ட்டர் தானே அப்போதைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுன்னா 1040 1140 அந்த ரேஞ்சுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இவன் மேலே ஏறானாக்க மிட் பாயிண்ட்டோட மேலே அப்படியே அப் ட்ரெண்டுக்கு போயிட்டான்னாக்க நம்ம 989 எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி போச்சு அப்படின்னு சொன்னால் அங்கிட்டு 1040 1140 எதிர்பார்க்கலாம். இல்லை மிட் பாயிண்ட்டோட இல்லாமல் சும்மா இந்த இடத்துல ஒரு போக்கு காட்டிட்டு இந்த இடத்தோட கீழே
டவுன் ஆகுறான்னாங்க 707க்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதையும் உடச்சி கீழே போனாலும் இந்த ரேஞ்சுக்கு இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே. தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், நட்புடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.